ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 14ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை பற்றி லிங்க் திங்க் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம பிரின்ஸ் அவரோட முடிவில் உறுதியாக இருக்காரா? இல்லை, அவர் ரொம்ப பவர்ஃபுல். அது மட்டும் இல்லை, அவர் ஃப்ரீ மைண்டடான ஆள். அவரை யாரும் எந்த விஷயத்த சொல்லி ஏமாற்ற முடியாது. அதனால தான் அவர் அவ்வளோ உறுதியாக இருக்காருன்னு லிங்க் திங்க் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிறான், இன்னும் ஒருத்தவாப்பா மிச்சம் இருக்கான், அவனை மட்டும் முடிச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சுன்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா எங்கடா அந்த அசாசியனுக்கு இங்கே காணா? எங்கே கேமரா கீழே திருப்பினா வெட்டுக்கடியில் ஒளிஞ்சு படுத்து கிடக்கான். டேமி, இந்த கிரேட் டைனாசிட்டியில் பிக் சீக்ரெட் இருக்கு. இல்லைனா இந்த பிரின்ஸ் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு மேல் மாடியில் ட்ரெஷர் ரூம் இருக்கு. அது அவன் கவனத்தை இருத்தா என் சைடு வரமாட்டோம்னு பயந்துக்கிட்டே நடிங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று செய்றான், இவன் என்ன மனுஷனா? இவன் மான்ஸ்டர். எந்த ஒரு கல்டிவேஷனும் இல்லாம வெறும் பிசிக்கல் பாடியை இந்த அளவுக்கு பவரா வச்சிருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வெறும் கையாலேயே இந்த 10th ஆர்டர் ஹோலிலம் லேண்டை சுக்கான்னு நொறுக்கிட்டான். அதை நான் கட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா எங்க முன்னோர்ல இருந்து எல்லாரும். அப்பதான் சொல்றாரு, இந்த பில்டிங்கில் அந்த ஒவ்வொரு கல்வெட்டுலையும் இந்த கிரேட் டைனாசிட்டியோட மற்றதோடும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவன் நொறுக்கி போட்டான். இந்த கிரேட் டைனாசிட்டியை கைப்பற்ற மொத்தம் 5 பேர் கண்ணு வச்சிருக்காங்கன்னு 5 பேரை கட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் அவன் ட்ரெஷர் ரூமுக்குள்ள போயிட்டான்னு எந்த ஒரு சவுண்ட் இல்லாதனால திங்க் பண்ணிக்கிருக்காரு. பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லை, அவனோட எபிலிட்டிஸ் மட்டும் ஏன் இவ்வளோ இதாக இருக்கு, நான் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு வேற திங்க் பண்ணுறாரு. ஒரு வழியா அவன் போயிட்டான்னு எந்திரிச்சு மூச்சு இழுத்து விட்டா, ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன்பான்னு ஹீரோ பக்கத்துல இருந்து படுத்து கிடக்கான். அதை பார்த்ததுமே அவருக்கு உசிரே போச்சு. நீ என்னப்பா குழந்தையா, வெட்டிக்கெல்லாம் ஒளிஞ்சு விளாண்டுக்கு இருக்கேன்னு சொல்றாரு. தலைமை அதோட எஸ்கேப்பு பார்த்தோன்னே போறது இல்லாம ஹீரோ அந்த பில்டிங்கை வேற மொத்தமா பிளாஸ்ட் பண்ணி விட்டு போறான். அவன் நினைச்சான், இதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்தா ஹீரோ அப்படியே முன்னாடி வந்து கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து லிங்க் முன்னாடி போட்டு சொல்றான், நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். இவன் பெட்டுக்கடியில் ஒளிஞ்சு கிடந்தான். அதை கேட்டதுமே லிங்குக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு. இதெல்லாம் உண்மையா? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல படிச்சு. அது மட்டும் இல்ல, இவர் தான் கிங் ஆஃப் அசாசியன். இவரு பெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சாரா? அதால நம்பவே முடியல அந்த பொண்ணால. அந்த லார்டு சொல்றாரு, நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் நான் ரெஸ்ட்ரைன் பண்ணி வச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, என்னோட மூச்சு என் ஹார்ட் பீட்டை கூட டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். நீ எப்படி என்ன ஃபைன் பண்ணான்னு ஹீரோ பார்த்து கேட்குறாரு. அது ஹீரோ சொல்றான், வெரி சிம்பிள்ப்பா, நான் உன்னோட பிளட் ஃப்ளோ வச்சு தான்ப்பா கண்டுபிடிச்சேன். அதை கேட்டது அந்த லாடுக்கும் ஷாக்கு, லிங்குக்கும் ஷாக்கு. என்ன மாதிரி காதரா வச்சிருக்கேன், அவன் பிளட் ஃப்ளோ வச்சு கண்டுபிடிக்கிறானா? திரும்ப ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, சரி நீ கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், இப்போ நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுறான்னு அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சொல்லு, இந்த கிரேட் டைனாசிட்டி பற்றி என்ன சீக்ரெட் இருக்குன்னு. அதுக்கு அவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என் லைஃபுக்கு ஒன்றாகாதுன்னு. அப்படி சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அது ஹீரோ ஓடாங்கிட்டு உன்ட்ட யார் கேட்போம்னு கழுத்தை திருப்பி போட்டே போயிட்டான். நீ சொல்லவே வேணாம். இங்கிட்டு லிங்க் பார்த்துட்டு, அம்மா இந்த பிரின்ஸ் ரொம்ப பயமுறுத்தாமா என்னைய, நான் எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறேன்னு கையை வச்சுக்கிட்டு நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த 14th சாப்டர் முடியுதோ. சாப்டர் 15ஓட ஸ்டார்டிங்ல ஹீரோ பண்ண டேமேஜ்னால அந்த மொத்த பிளட் ஃப்ளோ டவரே இடிஞ்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியிலையும் அமுங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோ சேஃபா அந்த லிங்கை தூக்கிட்டு வந்து லேண்ட் ஆயிட்டு இருக்கான். லேண்ட் ஆனது இல்லாம, வாமா சின்ன பொண்ணு வா போய் நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு கேஷுவலா கூப்பிட்டு இருக்கான். அவன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவன் மைண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் பிரின்ஸை சேவ் பண்ணிட்டேன். டேய் நீ தானடா பிரின்ஸ். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் பிளட் கவ் டவர் தான். எங்க கிரேட் டைனாசிட்டிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. இதனால தான் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போச்சு. அவங்கள டெஸ்ட்ராயும் பண்ணியாச்சு. இதனால நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்போ லேடி லிங்க் கேட்குறாங்க ஹீரோ பார்த்து, மை லார்ட் பிரின்ஸ், நீங்கள் அப்போ பேசும்போது ஏதோ யான் வாங்கன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்குறான். அது ஹீரோ சொல்கிறான், அதுனா ஒன்றும் இல்லை, அது வெறும் கோட் நேம் தான், எங்கள் ஹோம் டவுனில் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க திங்க் பண்ணுறாங்க, கோட் நேம்னா எதுவும் ஸ்பெஷல் மீனிங் இருக்கான்னு கேட்குறாங்க. அது ஹீரோ சொல்கிறான், இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது எங்கள் ஹோம் டவுனில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி டெரராக திரும்பி பார்க்குறான். எங்கள் ஊரில் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்கப்பா, கடிகார முள்ளு 3ல் இருக்கும்போது செத்துருவாங்க, 5ல் இருக்கும்போது யார் அவங்கள காப்பாற்றுவாங்கன்னு. கேட்டோன்னே லிங்குக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளத்தான் சொல்றான். எஸ் மை டியர் பிரின்ஸ். ஹீரோ சொல்றான், ஓகே இப்படித்தான் வரணும், நான்சென்ஸ் மாதிரி எதுவும் பேசிட்டே இருந்தீனா அப்புறம் என்ன நடக்கும். அப்புறம் பார்த்தா ஹீரோ லிங்கோட தலையை கொடுத்துட்டு, சின்ன பசங்கன்னா இப்படித்தான் இருக்கணும், பெரியவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க தலையை தொட்டுட்டே சொல்றாங்க வெக்கப்பட்டு, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. அது ஹீரோ சொல்றான், ஓ அப்படியா, நீ பெரிய பொண்ணுதாமா, சரி ஃபாலோ பண்ணு. லிங்க் திங்க் பண்றாங்க, நான் அப்பப்போ மறந்துறேன் பிரின்ஸ் எவ்வளவு பெரிய மான்ஸ்டர்னு. ஏன்னா அவரால் பிளட் ஃப்ளோவை கூட அவ்வளோ ஈஸியாக கேட்க முடியுது. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே ஹீரோ ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டான். நான் என்னோட டோக்கன் ஆஃப் லவ்வை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா,
அது மட்டும் நான் தொலைச்சிருந்தேன் என் மேஜஸ்ட்ரி என்னை கோவப்பட்டிருப்பாங்க. அப்படியே லிங்க் பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, என்ன மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. பொய் சொல்றத கூட பொருத்தமா சொல்றான். ஹீரோ அப்படியே பேசிட்டு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு மொத்த கார்ட்ஸையும் கூட்டி போயிட்டு இருக்காங்க. அப்ப லிங்க் கிட்ட அந்த கார்டுல ஒரு ஆள் லூ சொல்றாங்க, பிரின்ஸ் ஏன் இப்படி நான்சென்ஸ் மாதிரி பண்ணிருக்காரு, அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றாரு, நான் ஓவரா பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க, எதுவும் இப்படி பயத்துல ஓடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா அவர் எப்படி நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அதுக்கு லிங்க் திங்க் பண்றாங்க, சிஸ்டர் லூ ஆல்ரைட் இதை விடுங்க, இதை இப்ப பேச வேணாம், ஏன்னா அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அவன் இதையும் கேட்டுருவாண்டின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிரின்ஸ் மட்டும் அவத்தான இதுல மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காரு, வீட்டுல இருந்து அதெல்லாம் தேவையா. அப்புறம் திங்க் பண்றாங்க, இந்த பிளட் அவுட் அவர் எல்லாம் ஏன் இப்போ வர வர ரொம்ப ரெக்லெஸ்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கும் பிரின்ஸுக்கும் எதுவும் ஆயிருந்தா உங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது. அதுக்கு சொல்கிறாங்க, லிங் சிஸ்டர் லூ அதான் எங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, பிளட் கிளவுட் அவரில் கில்லர்ஸே நம்ம அழிச்சாச்சு, அப்போ ஏன் கவலை போகிறீங்க. லிங் மூச்சு எழுத்து விட்டு இவங்களோட ஃபியான்ஸே மட்டும் அப்போ பிளட் கிளவுட் அவருக்கு நடந்த சண்டையில் சாகாமல் இருந்தா இந்நேரம் அவன் ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருப்பாரு. மக்கள் எல்லாம் அதை பார்த்தாலும் ஒரு நரகத்தை பார்த்த மாதிரி தான் சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன், எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் மட்டும் ரத்தத்தோட அவளை குத்து வாங்கி அதில் சண்டை போட்டுக்கு இருந்தாராம். அவரோட நேமை எங்கள் மேஜஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அவரோட நேம் தான் டயான் கிங்ரான். அவர் மட்டும் இருந்திருந்தா நீ யாரும் எப்படி இருந்திருக்கும். அதோட அந்த லூ அழுத்துட்டே சொல்றாங்க, வெல் அதை விடுங்க, அதை ஏன் இப்ப திடீர்னு ஞாபகப்படுத்துறீங்க. லிங் அவங்க தோல்ல தட்டி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை வா போலான்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ அப்படியே போகும்போது நிற்கிறான். மற்ற லேடிலாம் கேட்குறாங்க, பிரின்ஸ் என்னாச்சு. அவன் நின்றது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு, அதான் சரி வாங்க நம்ம போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க 2 லேடிஸ் சொல்கிறாங்க, இந்த பிரின்ஸை மட்டும் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா, எப்போ என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குன்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் 15 முடியுது. சாப்டர் 16ஓட ஸ்டார்டிங்கில் லேடி லிங்கரோட வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே லேடி லிங்கர் அவசரமாக எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கே போகிற இவ்வளோ அவசரமா. அதுக்கு என்னப்பா சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க திரும்பி சொல்கிறாங்க, அப்பா நான் பேலஸுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னது பேலஸுக்கு போறியா, பேலஸுக்கு போகிறதுக்கு நீ இப்படியா நல்ல ட்ரெஸ் போட்டு போகிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு அவங்க வெக்கப்பட்டே சொல்கிறாங்க, ஆமாப்பா மேன்செஸ்டர் தான் சொன்னாங்க பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி, அதுக்காக தான் நானும் என் கார்ட்ஸும் இங்கே போயிட்டுருக்கோம். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ண தான் இங்கே ஆல்ரெடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்கு போகணும்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை அவன் ரொம்ப சோம்பேறியான ஆளு முட்டாளுன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டனே. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, டேடி அப்படி சொல்லாதீங்க, பிரின்ஸ் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு கத்துறாங்க. கத்துனது இல்லாமல் ஓடிட்டாங்க. இந்த கிளம்பிட்டேன்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு, லிங்கர் நில்லு போகாதமான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது நேற்று வர அவனை கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, ஏன் இவனுக்கு பாதுகாப்புக்கு அனுப்புகிறோம்னு. இன்னைக்கு பார்த்தா என்னாச்சு, இந்த ஓவர் நைட்டில் என்னாச்சுன்னே தெரியலையே, இவ பாட்டுக்கு சொல்லியும் ஓடிக்கிட்டு இருக்கா, சரி இல்லையே அப்படி திங்க் பண்ணியிருக்காரு. பார்த்தா ஹீரோ ஒரு காற்று வீசுறதுக்கு 2 ஆள், பாடிக்கட்டுக்கு ஒரு 5 ஆள்னு வச்சு ஒய்யாரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சிஸ்டமில் ஏதோ ஒன்று அனிமையே ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு பொண்ணு சாப்பாடு எடுத்து வாயில் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோ படுத்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா, கை கால் பிடிச்சி வர்றதுக்கு ஒரு ஆள், நல்ல ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் பிடிச்ச மூவியை பார்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம், என்ன ஒரு வாழ்க்கை, சிம்பிளாக சொல்லலாம் கூலாக இருக்குப்பா. பக்கத்தில் இருக்க லீவ் லேடி திங்க் பண்ணுறாங்க, அங்கே என்னன்னா மேஜஸ்ட்ரி ஃப்ரண்ட் லைன்லேருந்து சண்டை போகிறக்கு போயிருக்காங்க. அவனோட ஹஸ்பண்ட் என்னன்னா படுத்துக்கிட்டு ஒய்யாரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சரியான கடுப்பு. ஹீரோ அப்பா கூட என்ன ஒரு லைஃப்னு திங்க் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்ட அவங்க சடனாக திரும்பி பார்த்தா அங்கே லிங்கர் வந்துட்டாங்க. மேஜர் ஜெனரல் இங்கே என்ன பண்ணுறீங்க. அதுக்கு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஹீரோவும் எட்டி பார்க்குறான், யாரா அது, ஏ லிட்டில் கேர்ள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு லிங்கர் சொல்கிறாங்க, மேஜிஸ்ட்ரி தான் என்னை உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாங்க, அதுக்காக தான் என் டியூட்டிஸை பார்க்குறக்காக வந்தேன். அது ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ நேரம் சந்தோஷமா வந்துட்டான், உன்னை யார் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண கூப்பிட்டா, ஓடு ஓடு. அது மட்டும் இல்லை உன்னைய பக்கத்தில் வச்சிருந்தா நீ வாய் உளறி என்னை பற்றி எக்ஸ்போஸ் வேற பண்ணிடுவேன், ஓடு ஓடு நீ கிளம்பு. ஆனால் ஜென்ரல் பார்த்துருக்காங்க, இவன் என்ன முட்டாளா, சாவணும்னா பயம் இல்லையா அவனுக்கு, இப்படி பாதுகாப்புக்கு வந்த ஜென்ரல் இப்படி விரட்டிக்கு இருக்கானே என்னன்னு திங்க் பண்றாங்க. பார்த்தா லிங்கர் சொல்றாங்க, நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா இது மேஜஸ்ட்ரியோட ஆர்டர், நான் அதை டிஸ்ஓபே பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க வெக்கப்பட்டு. ஆனால் லூ அது தெரியும், அது கூட தெரியாம, என்ன சொல்றீங்க நீங்க சொன்னனால எங்க ஜென்ரலுக்கு ஹார்ட் ப்ரோக்கே ஆயிடுச்சு பிரின்ஸ் அப்படின்னா சொல்லாதீங்க, அதோட உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரல் நம்ம உங்க அம்மாட்ட சொல்லி இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெக்கப்பட்டு ஹீரோ படுத்து எடுக்கிறத பார்த்து திங்க் பண்றாங்க, என்ன ஒரு சாஃப்டான ஸ்கின், இவன் நினைச்சா கண்ட்ரிக்கும் சரி மக்களுக்கும் சரி எப்போ வேணாலும் டிசாஸ்டரை கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே தெரியல, இவன் எப்படி நம்ம மேஜஸ்ட்ரியை கன்ஃபியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பான், இவன் ஒரு ஒர்த்லெஸ் மேன் ஆச்சேன்னு வெக்கப்பட்டே திங்க் பண்ணிட்டாங்க. தாடி ஓகே சரியில்லையே. அது மட்டும் இல்ல, நான் தான் ப்ரௌட் டாட்டர் ஆஃப் தி ஹெவன், எனக்கே பார்த்தா இம்புட்டு வெக்கமா வருதுன்னு திங்க் பண்ணிக்கிருக்காங்க. ஐயோ இனி என்னென்ன நடக்க போதும். இதோட சாப்டர் 16 முடியுது. சாப்டர் 17 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 2 கார்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி, நீ சொல்றது உண்மையா. உண்மைதான், நானும் கேள்விப்பட்டேன், வானத்துலேருந்து பிளட் கிளவுடோட டவர்லாம் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கான், அதுவும்
நம்ம லியாங் மவுண்டன் சைடு தான் விழுந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக தான் சூர்யா. அதுவும் எப்படி அந்த ஸ்மால் ஐஸ்லாண்ட் எப்படி நம்ம சைடு வந்து விழுகும், அது எப்படி மேலே தானே பறந்துக்கிட்டு இருக்கும். ஓ இது பெரிய பிரச்சனை, அவங்க நம்ம தான் தாக்கணும்னு நினைக்க போகிறாங்கன்னு இந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லிங்கர் வந்து கேட்குறாங்க என்னாச்சு, என்ன எதுவும் தப்பாக போயிட்டுருக்கா. அதுக்கு அவங்க தலையாட்டிட்டு ஜென்ரல் பிளட் கிளவுடோட சப் ஃப்ளோர் பில்டிங் உடஞ்சி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க ஓ அதுதானா. அவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறோம், அசால்ட்டாக இருக்காங்க. ஜென்ரல் உங்களுக்கு புரியுதா, நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகலையான்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஐயோ நம்ம சர்ப்ரைஸ் ஆகணுமோ, ஓ மறந்துட்டேன்ப்பா. ஓ இப்போதான் நீ சொல்கிறது புரியுது எனக்கு. பிளட் கிளவுடோட பில்டிங் டெஸ்ட் ஆயிடுச்சா இப்போயா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ பார்க்குறான், இந்த லிட்டில் கேர்ளுக்கு நடிக்க கூட தெரில, ஆக்டிங்க்கு இவளுக்கு 0 தான் கொடுக்கணும் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்குறா இது குட் நியூஸ் இல்லை, இது ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை. அதுக்கு அவங்க கேட்குறாங்க இது குட் நியூஸ் தானே, ஏன்னா உன் ஃபியான்சிக்கு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி தானே இருக்கும். அதுக்கு அவ சொல்றா இல்லை ஜென்ரல், சப் பில்டிங் உடஞ்சு விழுந்தது நம்ம கிரேட்டியான் டைனாசிட்டியோட ஏரியாக்குள்ள தான். இதனால அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம தான் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதனால 2 பேருக்கு இடையில சண்டை வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு தான் நான் வருத்தப்படுறேன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கிங் ஆஃப் அசசியனோட கிங்கையும் காணாமா, என்ன ஆனாருன்னு தெரியல. பார்த்தா லேடி நினைச்சு சிரிக்கிறாங்க. லிங்கு அவனைத்தான் நம்மளால போட்டு தள்ளிட்டானே. அவங்களுக்கு இதுக்கு மேல ஷாக்கு. ஜென்ரல் என்ன நீங்க சிரிக்கிறீங்க, இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இல்லையா. அவங்க வாய் வளரி சொல்லிட்டாங்க, அதான் நம்ம பிரின்ஸ் அவரை கொண்டுட்டாங்களே. அவங்க பார்க்குறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படி. ஓ அது ஒன்று தெரியாதாப்பா, அதுதான் நம்ம பிரின்ஸ் அவங்கள கொண்டுட்டாங்களேன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. என்ன அப்போ தான் அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ வாய் உளறிட்டோமே. இவங்க 2 பேரும் என்ன நீங்கள் சொல்றீங்கன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லை வாய் உளறிச்சுன்னு பார்த்தா ஹீரோ பொறடியில் வந்து அடிக்கிறான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இன்னும் டீச் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நீ பாட்டுக்கு என்னோட சீக்ரெட் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு. அவங்க அப்படியே தெரியாமல் நான் வாய் உளறிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காங்க. இது உண்மையாகவே டேஞ்சரஸ் தான். அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த லியூக்கு சரியான ஷாக்கு. என்னடா அவன் ஜென்ரலே பொறடையில் அடிச்சு விட்டான். அதோட ஹீரோ லூ மேலே கை வச்சுட்டு சொல்கிறான், இதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லை, லிட்டில் கேர்ள் எல்லாருக்கும் கொஞ்சம் டீச் பண்ண வேண்டியது இருக்கு, பெரியவங்க பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. திரும்பிட்டு ஹீரோ சொல்கிறான் என்ன ஃபாலோ பண்ணு. அவங்க பயந்துக்கிட்டே நடுங்கி ஹீரோவோட போயிட்டு இருக்காங்க. இங்கிட்டு காட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன இது நம்ம ஜென்ரல் பிரின்ஸுக்கு முன்னாடி மட்டும் இப்படி பணிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்காங்களே, என்னதான் நடக்குது சரியில்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளா நம்ம ஜென்ரலோட ஆக்டிவிட்டி சரியில்லை, அவங்க பிரின்ஸை பற்றி சொன்னாலே எதுவும் எதிர்த்தும் பேசுகிறாங்கல்ல, ஒரு மாதிரி பணிஞ்சே நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு லேடி சொல்கிறாங்க. இது நான் நினச்சதை பெரிய ப்ராப்ளம் தான் ஒரு லேடிஸ் வராங்க. அவங்க தான் நம்ம உடனே லெட்டர் எழுதுங்க அவங்க அம்மாக்கு, நம்ம இதை உடனே சொல்லியானு புரியுதான்னு கேட்கறதோட இந்த சாப்டர் 17 முடியுது.